ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்தியா சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் ப்ரோப்பர் வித் லேசி லோடிங் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன். டபுள் டார்க் மோட் இருக்குதா, அதை கிளிக் பண்ணாக்கா டார்க் மோட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா F12 போட்டுட்டு லைக் இங்கே போயிட்டு வந்து இதை வந்து எடுத்துட்டேன்னு சொன்னாக்கா இது மாறிடுது. பட் இது எப்படி எடுக்குது எனக்கு தெரியல. ஆக்சுவலி பிஜி அண்ட் ஹைஃபன் லைட்னு சொல்லி போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஒப்பாசிட்டி ஒன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி எனக்கு தெரியும். ரெண்டுத்துமே எடுத்துட்டாக்கா ஆக்சுவலி நல்லா இருக்குது. இதையும் எடுத்தாலும் வருது, இதை எடுத்தாலும் வருது. ஸோ இதை வந்து எனக்கு எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியல. ஸோ இது வந்து எப்படி. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் நான் சொல்றேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரோப் டூல் வந்து இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவை உள்ள வச்சு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா உள்ள நம்ம வச்சு இந்த ஃபோட்டோ வச்சுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொன்னாக்கா இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ போது க்ரோப் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் க்ரோப் பண்ணுறதுக்கான டூல் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஸ்கொயர் இமேஜாக வேணுமா, இல்லை வந்து வாய்ஸ் ஸ்க்ரீனாக வேணுமா அப்படின்னு வந்து அதுவே சொல்லும். அது ஃபேஸ்புக் கவர் அப்படின்ற மாதிரி அது ஆப்ஷன் போட்டிருக்காது. அண்ட் ரவுண்ட் ஷேப்பு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சதுரமாக வரும், ஆனால் இங்கே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஆக்சுவலி உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ரொஃபைல் இமேஜஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா இது. பட் பார்க்கறது ஆக்சுவலி இது வந்து ரவுண்ட் இமேஜ் தான். உங்களுக்கு தெரியும் 1290 போட்டிருக்கேன் 1.3 MB. ஓகே ஃபைன். இது ஏன் இப்போ நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை வந்து நானே உருவாக்கி இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1270.0.1 அது 1055,500 HTML குரூப் டாட் HTML பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே ரெடி பண்ணது அப்படி சொன்னீங்க, நம்புவீங்களா? நம்ப மாட்டேங்கல. ஸோ நான் தான் கேட்டீங்க. ஸோ இந்த கோப்பைல் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நம்ம போய் கேட்டோம்னு சொன்னாக்கா அது வந்து நம்மளுக்கு தருது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் இமேஜ் ஒன்று ரெடி பண்ணேன். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசைஸ்னு ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்படி ஒன்று உருவாகும். ஸோ இது டோக்கன் டாக்கும் கரெக்டாக இருந்துச்சு இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இமேஜை வந்து நம்ம எடுக்கணும். இங்கே ஒரு நிமிஷம் கொஞ்சம் பெரிய இமேஜ் எடுக்கிறேன் நான். ஐயோ இதுதான் வருதா? ஓ பாய், வேற எங்கே இருக்கு எனக்கு பிக்சர்ஸு? ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை எடுக்கிறேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓகே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வித்து போட்டிருக்கு, ஹைட்டு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது வந்து ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி லாக் ஆஸ்பெக்ட் இஷ்யூ அதை லாக் பண்ணி வச்சுக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி ஏறும், ஒரே மாதிரி இறங்கும். ஸோ இந்த மாதிரி வந்து குவாலிட்டி வந்து எப்படி வந்து கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி ரீசைஸாக சொல்லிட்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஜின்னு போட்டிருக்குல்ல. ஸோ இது வந்து போடக்கூடாது ஆக்சுவலி, ஜேபிஜின்னு வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் தான் கூட்டலாம் குறைக்கலாம் அந்த மாதிரி ஒரு டூல் இது. கான்ட்ராஸ்ட் தான் கூட்டலாம் குறைக்கலாம். பட் எனக்கு இதில் என்ன ஆட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 789 மாறுது. இந்த குவாலிட்டி வந்து 50% வச்சுட்டோம்னு சொன்னாக்கா ஸோ ரீசைஸ் இமேஜ் 41 கேபிக்கு மாறுது. ஸோ வந்து 723 பிக்சல்ஸ் இன்ட்டு 542 பிக்சல்ஸ் இது. ஸோ இப்படி நீங்கள் பெருசு பண்ணிக்கிட்டு பண்ணீங்கன்னாக்கா 60 கேபி சம்திங் லைக் இருக்கும். வந்து சைஸை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு இது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகுது. பட் எதுவும் சரியா நான் செட் பண்ணல. இதெல்லாம் கீழே கீழே வருது. இது எப்படி நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணது. ஆனா வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ தான் சொல்லணும். ஸோ இப்போ இது கிளிக் பண்ணி சொன்னாக்கா என்னடா ஒன்றும் சொல்லலை, என்னது சொல்லியிருந்தோமே. இப்போ சொல்ல மாட்டீங்கன்னாக்கா ஃபைல் சைஸ் எக்ஸிலேட் 2 MB பர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டர் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் நம்ம வச்சிருக்கோம். அது இப்போ வந்து நம்ம வந்து ஒயிட் ஸ்க்ரீன் சொல்லி போட்டோம்னா இது இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல. நம்ம ஏற்கனவே அங்கே வச்சிருக்க பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ப்ரிவியூ வரும். இங்கே நீங்கள் ஆக்சுவலி இதில் க்ரோப் பண்ணும்போது லைவாகவே ப்ரிவியூ வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வைக்கணுன்றதுக்காண்டி என்னது அது கிட்ஹப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போயிட்டு வந்து ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதை ஆக்சுவலி இப்படி வராதுல்ல, இதுதான் அது. இதை ஒரு நிமிஷம் இருங்க, இது எப்படி போகிறது பார்க்குறேன் நான். ஐயோ இது கிடையாது, செட்டிங்ஸ்னு சொன்னாங்களே. ஸோ இங்கே இருக்குது செட்டிங்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் போயிட்டு வந்து பேஜஸ் போனீங்கன்னாக்கா இப்படி ஒன்று இருக்கும். ஸோ விசிட் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஆனால் அதே மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அதே ப்ரோசஸ் தான் இது. ஸோ இது வந்து ஆன்லைனில் இருக்குது இது இப்போதைக்கு. ஸோ இது சூஸ் பண்ணிட்டு இது எத்தனை எம்பி இது 3 MB. ஸோ கிளிக் பண்ண சொன்னாக்கா 562 MB மேலே போச்சுனாக்கா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி போட்டுரும் அதுவே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக் கவர் எடுக்கணுமா எடுத்துக்கலாம். ஸோ
க்ரோப் பண்ணுறதுனா ஆன்லைனில் க்ரோப் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் இங்கே காட்டும் அது. சொல்லிட்டு தான் சொல்லிக்கலாம் ஆக்சுவலி. அதான் டைமென்ஷன் இங்கே காட்டும். டவுன்லோட் க்ரோப் இமேஜ் சொல்லிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு டூல் அது ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. இந்த டூல் யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த rgz.github.io க்ரோப் ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது வருது அது. இதை வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோடிங்ல இருக்குது. அது நான் பண்ணுறது கிடையாது. இது ஆக்சுவலி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா இதோ இந்த கோப் பைலட்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அவரு தான் பண்ணாரு. ஸோ நம்ம வந்து கமாண்ட் கொடுக்க 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 அவரே பண்ணி முடிச்சிட்டாரு. நான் எவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல மக்களே. நான் வந்து இதை சீக்கிரம் முடிச்சிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஹவ் யூ ஹவு கேன் ஹெல்ப் அப்படின்னு இதான் இங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற மாதிரி சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அதுவே வந்து சொல்லிடும். இல்லை அதை நீங்களே உருவாக்க போறீங்க அப்படின்னா கூட அது நீங்கள் சொன்னீங்கன்னா என்னென்னலாம் படிக்கணும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி அதுவே வந்து ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்குது. பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து இதை மேபி டீப் சீக்ரெட் ட்ரை பண்ணிட்டு நான் சொல்றேன் நான். பட் இது எனிவே இது வரைக்கும் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபைலட்ல இது வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் நான். ஓகே எஸ், இது வரைக்கும் வந்து நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுதான் நம்ம டூல் அப்படின்னு சொன்னாக்கா யூஸ் பண்ணிக்கிங்க. rgz.github.io/crop project/project/ அப்படி போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரும் மக்களே. அது வரைக்கும் உங்களுக்கு வேணும் நான் வந்து வந்து அப்துல் ஃப்ரம் டியூட்டோரியல்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.